மாமரி நமதன்னை மாமரி அன்பு தீகள் இன்ப சுகபதம் பணிவோ ஆதரி தாவீது வம்சமாசினா மனோஹரி அன்னை மாமரி நமதன்னை மாமரி அன்பு தீகள் இன்ப சுகபதம் பணிவோம் அன்னை மாமரி நமதன்னை மாமரி அன்பு தீகள் இன்ப சுகபதம் பணிவோம் பயின்றவள் தேனருள் சுரந்தருள் தேவனை பயின்றவள் தேனருள் சுரந்தருள் தேவத்திரு உள்ளமே நிறைந்துமே மகிழ்ந்தருள் அன்னை மாமரி நமதன்னை மாமரி அன்பு திகழ் இன்ப சுகபதம் பணிவோம் அன்னை மாமரி நமதன்னை மாமரி அன்பு தீகள் இன்ப சுகபதம் பணிவோ தன் மைந்தனை மன்றாடிடும் ஜீவர்கள் ஈடேறவே தன் மைந்தனை மன்றாடிடும் பாவிகளின் பஞ்சமே இப்பாரெல்லாம் கொண்டாடிடும் அன்னை மாமரி நமதன்னை மாமரி அன்பு தீகள் இன்ப சுகபதம் பணிவோம் அன்னை மாமரி நமதன்னை மாமரி அன்பு தீகள் இன்ப சுகபதம் பணிவோ அகிலம் வியக்கும் அன்பர்களே அகிலம் வியக்கும் அன்பர்களே நம் அன்றாட வாழ்வை கொண்டாடி மகிழ மன்றாட வருகையின் நேரமதில் மன்றாட வருகையின் நேரமதில் வருக வருகவே வளங்கள் பெருகவே வாழ்வின் பலியிலே எழுக எழுகவே ஏக்க போகவே இயேசுவின் வழியிலே அழகழகான அன்பு செயலால் அகிலம் வியக்கும் அன்பர்களே அகிலம் வியக்கும் அன்பர்களே நம் அன்றாட வாழ்வை கொண்டாடி மகிழ மன்றாட வருகையின் நேரமதில் மன்றாட வருகையின் நேரமதில்
பிள்ளைகளாம் கணமும் மரவும் நம் வாழ்வில் உடனுள்ள யாவரும் நம் உறவே உயிருள்ள வரையில் கடவுளின் அன்பு பிள்ளைகளா கணமும் மரவும் நம் வாழ்வில் உடனுள்ள யாவரும் நம் உறவே உயிருள்ள வரையில் இதை நினைப்போம். வாழ்விலும் தேடலில் நல்லன செய்கையில் வாழ்விக்கும் இறைவனும் நம்முடன் இணைகிறார், நம்முடன் இணைகிறார். நம்முடன் இணைகிறார். வருக வருகவே வரங்கள் பெருகவே வாழ்வின் பலியிலே எழுக எழுகவே எக்க போகவே இயேசுவின் வழியிலே. அழகழகான அன்பு செயலால் அகிலம் வியக்கும் அன்பர்களே, அகிலம் வியக்கும் நண்பர்களே, வாழ்வை கொண்டாடி மகிழ மன்றாட வருகையின் நேரமதில், அன்றாட வருகை நேரமதில். தந்தை மகன் துயாவியாரின் பெயராலே ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. தயவுசெய்து அன்னையின் பக்தர்கள் அனைவரும் அமரவும், உட்காரவும். இறை இயேசுவில் அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, புனித அடைக்கல அன்னையினுடைய அன்பு பக்தர்களே, நம் இதயங்களையும் இல்லங்களையும் காவல் கொள்ளுகின்ற அடைக்கல அன்னையினுடைய ஆண்டு திருவிழாவை கொண்டாட நாம் இந்த திருப்பிடத்தின் முன்னால் குழுமியிருக்கிறோம். நமது பாசமிகு ஆயர் அவர்களுடைய தலைமையில் அருள் தந்தைகளோடு சேர்ந்து நாம் இந்த திருப்பலியை நாம் ஒப்புக்கொடுக்க இருக்கிறோம். இந்த திருப்பலியை வேண்டுதல் திருப்பலியாகவும், அதே நேரத்திலே கடந்த ஆண்டு முழுவதும் நாம் பெற்ற கொடைகளுக்கும் வரங்களுக்கும் வேண்டுதல்களுக்கும் நன்றியாகவும் இந்த திருப்பலியை நாம் ஒப்புக்கொடுக்கிறோம். புனித அடைக்கல அன்னை இருகரம் விரித்தவராக நம் ஒவ்வொருவரையும் அன்போடு பாசத்தோடு அரவணைக்க அன்பு செலுத்த காத்திருக்கிறார். அதே நேரத்திலே எருசலேம் திருப்பயணம் மேற்கொண்ட பொழுது குழந்தை இயேசுவை காணாமல் தேடியது போல குழந்தை இயேசுவை நம்மத்தியிலே வாழ்வதற்காக அன்னை மரியாள் தன்னுடைய கரத்திலே இருந்து குழந்தை இயேசுவை இறக்கி வைத்திருக்கிறார். ஆகவே குழந்தை இயேசுவினுடைய அன்பை, நீதியை, சமாதானத்தை, சமத்துவத்தை, மதிப்பீடுகளை நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று அன்னை விரும்புகிறார். அன்னை எவ்வாறு கானாவூர் திருமணத்திலே தானாக முன்வந்து அங்கு இருக்கிற குறையை நிறைவேற்றி செய்வதற்காக இயேசுவிடம் இவர்களுக்கு ரசம் தீர்ந்து விட்டது என்று சொல்லி அங்கே நிகழ்வை மகிழ்ச்சியாக மாற்றிய அன்னை சொன்ன வார்த்தை, அவர் உங்களுக்கு சொல்வதையெல்லாம் செய்யுங்கள் என்று அந்த சீடர்களுக்கு சொன்னது போல புனித அடைக்கல அன்னை நம்ம ஒருவரையும் பார்த்து கடந்த ஆண்டு முழுவதும் எனக்கு அருளையும் ஆசிரையும் நலத்தையும் பாதுகாப்பையும் தந்த அன்னை இந்த ஆண்டு விழா கொண்டாடி நம்முடைய இதயங்களையும் இல்லங்களையும் நிறைவாக ஆசீர்வதிக்கின்ற அன்னை, நாம் இல்லம் செல்லுகிற பொழுது, நாம் பணியாற்றுகின்ற இடத்திலே, நம்முடைய வாழ்க்கையின் சூழ்நிலையிலே புனித அடைக்கல அன்னையினுடைய அன்பு பிள்ளைகள் என்பதை நாம் மற்றவர்களுக்கு காட்ட இயேசுவை நாம் பிரதிபலிக்க வேண்டும், இயேசு அனுபவத்தை நாம் பெற்றவர்களாக இருக்க வேண்டும் என்று அன்னை மரியாள் விரும்புகிறார். ஆகவே அடைக்கல அன்னையினுடைய அன்பு ஆசையாக அன்னை நம்மை பார்த்தெல்லாம் கேட்பது, நாம் கிறிஸ்துவனுடைய மதிப்பீடுகளை வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று. இயேசுவுக்காய் இயேசுவிலே இணைந்து நாம் வாழ நாம் முற்படுகிற பொழுது அன்னையினுடைய அன்பு பிள்ளைகளாக நாம் வாழ்வதை மற்றவர்கள் புரிந்து கொள்வார்கள், மற்றவர்களுக்கு நாம் சாட்சியாக இருக்க முடியும். ஆகவே அடைக்கல அன்னை அண்டி வருகின்ற அனைவருக்கும் அருள் பாலிக்கின்ற அன்பு அன்னையாக, அன்பு தாயாக இருக்கிறார். இன்று மதர்ஸ் டே அன்னைய தினத்தையும் நாம் கொண்டாடுகிறோம். நமக்கெல்லாம் ஒரு பெரிய தாயாக இருந்து, முன்மாதிரியாக இருந்து, தியாகத்தின் அடையாளமாக, நம்பிக்கையின் நட்சத்திரமாக இருக்கிற அடைக்கல அன்னையை
இறைவன் கொடுத்த அன்பு கொடையாக நாம் ஏற்று அன்னையின் வழியாக பெற்ற கொடைகளுக்கு இந்த திருப்பலியிலே நாம் நன்றி சொல்லுவோம். இந்த திருப்பலியை இறைவனுக்கு உகந்த பலியாக நாம் ஒப்புக் கொடுக்க நம் குற்றம் குறைகளை எண்ணி இறைவன் திருமுன்னால் மனம் வருந்தி மன்னிப்பு மன்றாடுவோம். எல்லாம் அல்ல இறைவனிடம் சகோதர சகோதரி உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும்பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாதையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து கவலை இல்லா மகிழ்ச்சி நிறைந்த வாழ்வுக்கு நம்மை அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். 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 உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாமும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மகிமைப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான் மாட்சிமைக்காக உமக்கு நன்றி நவில்கின்றோம். ஆண்டவராம் எம் இறைவனே, இணையில்லாத விண்ணரசே. ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் தேவ தந்தை இறைவனே, ஏக மகனாக ஜெனித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராம் எம் இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று நித்தியமாக ஜெனித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நீர் எம் மீது இறங்குவே. உலகின் பாவம் போக்குபவரே, எம் மன்றாட்டை ஏற்றருள்வே. தந்தையின் வலத்தில் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இறங்குவே. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர். நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவர் மாட்சியில் உள்ளவர் நீரே. ஆமென். 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 ஆமென்.
எந்த கருத்துக்காக இந்த திருப்பலி ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று நாம் விரும்புகின்றோமோ அந்த கருத்தை மாதாவின் பாதத்திலே வைப்போம். குறிப்பாக கவலை இல்லா மகிழ்ச்சி நிறைந்த வாழ்வை இறைவனிடம் கேட்போம். நம்பிக்கையாளர்களை ஒரு பொழுதும் கைவிடாத இறைவா, கடவுளையே நம்பி வாழ்ந்த அடைக்கல அன்னையின் வேண்டுதலால் எங்கள் உடல் உள்ளம் ஆன்மா அனைத்திற்கும் நற்சுகத்தையும் இவ்வுலக வாழ்வின் இன்னல்களிலிருந்து விடுதலையையும் விண்ணுலகில் முடிவில்லா பேரின்பத்தையும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு துயாவியாரின் ஒன்றிப்பில் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செலுத்துகின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இஸ்ரவேலின் அரசராகிய ஆண்டவர் உன் நடுவில் இருக்கின்றார். இறைவாக்கினர் செப்பனியா நூலிலிருந்து வாசகம். இயல் 3 இறைவாக்கியங்கள் 14 தொடங்கி 18 முடிய. மகளே சீயோன், மகிழ்ச்சியால் ஆர்ப்பரி. இஸ்ரவேலே, ஆரவாரம் செய். மகளே எருசலேம், உன் முழு உள்ளத்தோடு அகமகிழ்ந்து அக்களி. ஆண்டவர் உன் தண்டனை தீர்ப்பை தள்ளிவிட்டார், உன் பகைவர்களை அப்புறப்படுத்தினார். இஸ்ரவேலின் அரசராகிய ஆண்டவர் உன் நடுவில் இருக்கின்றார். நீ இனி எந்த தீங்கிற்கும் அஞ்ச மாட்டாய். அந்நாளில் எருசலேமை நோக்கி இவ்வாறு கூறப்படும்: சீயோனே, அஞ்ச வேண்டாம், உன் கைகள் சோர்வடைய வேண்டாம். உன் கடவுளாகிய ஆண்டவர் உன் நடுவில் இருக்கின்றார். அவர் மாவீரர், மீட்பு அளிப்பவர். உன் பொருட்டு அவர் மகிழ்ந்து களி கூறுவார். தம் அன்பினால் உனக்கு புத்துயிர் அளிப்பார். உன்னை குறித்து மகிழ்ந்து ஆடி பாடுவார். அது திருவிழா காலம் போல் இருக்கும். உனது துன்பத்தை அகற்றிவிட்டேன், ஆகவே இனி நீ இழிவடைய மாட்டாய். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. ரீகரிசா ரீகரிசா ரீம பாமகாரிசா ரீகரிசா ரீகரிசா ரீம பாமகாரிசா. நல்லது நல்லது நல்லதே, நம் கடவுளை புகழ்வது நல்லதே. 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 அவர் நல்லவராம் வல்லவராம், சொல்லரும் மாண்புகள் உடையவராம்.
நல்லது நல்லது நல்லதே நம் கடவுளை புகழ்வது நல்லதே. அவர் எல்லையில்லா நுண்ணருகில் எல்லா துன்பத்தில் தாயும் அவர். நல்லது நல்லது நல்லதே நம் கடவுளை புகழ்வது நல்லதே. இந்த பூலகும் வானுலகும் அவரது அதிசய படைப்புகளா. நல்லது நல்லது நல்லதே நம் கடவுளை புகழ்வது நல்லதே. அவர் எளியோரை வாழ்விக்கின்றார், நலிந்தோரை கை தூக்குகின்றார். நல்லது நல்லது நல்லதே நம் கடவுளை புகழ்வது நல்லதே. நல்லது நல்லது நல்லதே நம் கடவுளை புகழ்வது நல்லதே. நல்லது நல்லது நல்லதே நம் கடவுளை புகழ்வது நல்லதே. சிதறுண்டோரை சேர்க்கின்றார், மனமுடைந்தோரை தேற்றுகின்றார். நல்லது நல்லது நல்லதே நம் கடவுளை புகழ்வது நல்லதே. அவர் கட்டுவோரை தாக்குகின்றார், நம்பி வந்தோரை காக்கின்றார். நல்லது நல்லது நல்லதே நம் கடவுளை புகழ்வது நல்லதே. வழி தவறிய ஆட்டை தேடுகின்றார், தன்னுயிர் தந்து மீட்கின்றார். நல்லது நல்லது நல்லதே நம் கடவுளை புகழ்வது நல்லதே. அவர் ஒடுக்கப்பட்டோரை உயர்த்துகின்றார், ஒதுக்கப்பட்டோரை வாழ்விக்கின்றார். நல்லது நல்லது நல்லதே நம் கடவுளை புகழ்வது நல்லதே. 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 அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உமக்கு சொன்னவையே நிறைவேறும் என்று நம்பியே மரியே நீ பேரு பெற்றே. மரியே நீ பேரு பெற்றே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. தூய யூலுக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. அக்காலத்தில் மரியா புறப்பட்டு யூதேய மலை நாட்டிலுள்ள ஓர் ஊருக்கு விரைந்து சென்றான். அவர் சக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்டபொழுது
அவ வயிற்றில் இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத்து தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டாள். அப்போது அவ உரத்த குரலில், பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர், உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? உம் வாழ்த்துரை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றிலுள்ளே குழந்தை பேருவகையால் துள்ளிற்று. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றான். அதை கேட்ட மரியா பின்வருமாறு கூறினார்: ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேருவகை கொள்கின்றது. ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர். ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்பட புரிந்துள்ளார். தூயவர் என்பதே அவரது பெயர். அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகிறார். அவர் தம் தோள் வலிமையை காட்டியுள்ளார். உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகிறார். வலியோரை அரியணையினின்று தூக்கி எறிந்துள்ளான். தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகிறான். பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார். செல்வரை வெறுங்கையராய் அனுப்பிவிடுகிறான். மூதாதையருக்கு உரைத்தபடியே அவர் ஆபிரகாமையும் அவர் தம் வழிமரபினரையும் என்றென்றும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளான். தம் ஊழியராகிய இஸ்ராயேலுக்கு துணையாக இருந்து வருகிறான். மரியா ஏறக்குறைய 3 மாதம் எலிசபெத்தோடு தங்கியிருந்த பின்பு தம் வீடு திரும்பினார். இது கிறிஸ்துவின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உம்மை புகழ்கின்றோ. கிறிஸ்துவில் அருமையான பங்கு தந்தை இயேசுவைக்கு நடிகளார் அவர்களே, பாசமிகு தந்தை எஸ் லூர்துசாமி அவர்களே, உதவி தந்தை அவர்களே, மற்றுமுள்ள அருள் பணியாளர்களே, அருள் சகோதரிகளே, பாசமுள்ள மக்களே, கிறிஸ்தவர்களே, பிற மதங்களைச் சேர்ந்த சகோதர சகோதரிகளே, அன்னையின் பக்தர்களே, இளைஞர்களே, குட்டி குழந்தைகளே, உங்கள் அனைவருக்கும் எனது இனிய திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று அடைக்கல மாதா நமக்கு தருகின்ற அருள் வாக்கு நற்செய்தி என்ன? என்னைப் போலவே வாழ்நாள் முழுவதும் நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ ஆசைப்பட்டால் என்னைப் போலவே கடவுளின் மீது உங்களது முழு நம்பிக்கையையும் வையுங்கள் என்று கூறுகின்றார். அருமையான சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவ மதம், மறை, சமயம், வழி மகிழ்ச்சியில் தொடங்கி மகிழ்ச்சியில் முடிகிறது. மகிழ்ச்சின்னா என்னன்னு தெரியுமில்ல? சந்தோஷமா இருக்கிறது. நமது மதம் எப்படி தொடங்குகிறது என்று பாருங்கள். வானதூத இடையர்களை பார்த்து என்ன சொன்னார்? நான் உங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை கொண்டு வந்திருக்கிறேன். மகிழ்ச்சியோடு தொடங்குது கிறிஸ்துவ மதம். எப்படி முடிகிறது என்று பாருங்கள். 2 பெண்களை பார்த்து வானதூதர், அப்போ வந்த வானதூதர் தான் இந்த வானதூதரான்னு கேட்காதீங்க, மோட்சத்துக்கு போகும்போது கேட்டு தெரிஞ்சுக்கிறேங்க. எனக்கு தெரியாது அதே வானதூதரா வேற வானதூதரான்னு. ஏதோ ஒரு வானதூதர் தோன்றி அங்கே நின்று கொண்டிருந்த 2 பெண்களை பார்த்து என்ன சொன்னார்? உங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தி ஒன்றை சொல்லப்போகிறேன். என்ன நற்செய்தி? இயேசு உயிர்த்து விட்டார்.
ஆகவே மகிழ்ச்சியிலே தொடங்கி உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக என்று தொடங்கி அல்லேலூயாவில் முடிகின்ற மதம் கிறிஸ்துவ மதம். அதனால் கிறிஸ்துவ மதத்தில் மறையில் துக்கம், அழுகைச் சத்தம் என்ற சொல்லுக்கே இடமில்லை. நம்மளை பார்த்ததுமே கண்டுபிடிச்சிருவாங்க ஜனங்க நம்ம கிறிஸ்தவங்களா இல்லையான்னு. எப்படி முகம் நல்ல அண்டலர்ந்த செந்தாமரை போல் சிரித்து கொண்டிருந்தா இவங்க கிறிஸ்தவங்க தான் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அந்த காலத்தில் கிறிஸ்துவ மதம் எப்படி தெரியுமா வளர்ந்தது? யார்ட்டையும் சொல்லிடாதீங்க. கிறிஸ்தவர்கள் எல்லாம் மிக 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 மகிழ்ச்சியாக வாழ்ந்தார்களாம். அதனால் அவங்கள சுற்றி இருந்தவங்கெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, வாங்கடா இந்த கூட்டத்தில் போய் சேர்ந்துரும், நம்மளும் மகிழ்ச்சியாக இருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்களாம். அப்படியே ஆயர் அவர்களே அப்படின்னு கேட்குறீங்களே? அப்படிதான். நீரோ என்னும் படம் பார்த்தேன், பயந்துடாதீங்க. நீரோ என்னும் படம் பார்த்தேன். அந்த படத்தில் முதல் நூற்றாண்டில் நடந்தது. அது அப்படியே படமாக எடுத்திருக்காங்க. இத்தாலி நாட்டில் நடந்தது, ரோமை நகரிலே நடந்தது. அவன் என்ன செய்வான்னா, கிறிஸ்தவர்களெல்லாம் அழிப்பதற்காக அவர்களை சிலுவையிலே தொங்கவிட்டு தாரை ஊற்றி கொளுத்தி விடுவான். ஆனால் அந்த கிறிஸ்தவர்கள் அழாமல் அல்லேலூயா பாடினார்கள் சிரித்து கொண்டு. எப்படி இருக்கும் இவனுக்கு? அவன் என்ன தெரியுமா சொன்னான்? டைரக்டர் சொன்னபடி நடிச்சிருக்கிறான். அவன் என்ன சொன்னான் தெரியுமா? இந்த கிறிஸ்தவர்கள் அழ வேண்டும் என்று நான் எரிக்கின்றேன், இவர்கள் சிரிக்கிறார்களே என்று சொல்லிவிட்டு இவன் அழுவான். என்ன அழகு டைரக்ஷன் பாருங்க. படம் எடுத்தால் அப்படி தான் எடுக்கணும், அப்போ தான் ஓடும். இல்லாட்டி 3 நாளில் பெட்டி உள்ள போயிடும். அழகுங்க. நமது வாழ்க்கையிலே துக்கம் என்ற சொல்லுக்கு இடம் இருக்கக்கூடாது. நான் சோகமாக இருந்தேன்னா அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? நான் கடவுள் மீது நம்பிக்கை வைக்கவில்லை என்பது பொருள். உங்கள் பிரசங்கம்லாம் நல்லா தான் இருக்கு, எங்கள் வீட்டுக்கு வாங்க. கவலை பிடிச்சி திங்குது. கவலைன்னா என்ன? நம்ம சூப்பர் ஸ்டாரு ஆதாமை கேட்டால் சொல்லிடுவார கவலைன்னா என்னன்னு. ஆதாம் கையில் உலகம் முழுவதையும் கொடுத்தாருங்க கடவுள், என்ஜாய் பண்ண அப்படின்னு. இவன் என்ஜாய் பண்ணலைங்க, அனுபவிக்கலை. வாழ்க்கையை கொடுத்தார், அனுபவிக்கலை. அவன் என்ன தெரியுமா பண்ணா? தொடக்க நூல் 2:20, தனக்கு தக்க துணை ஒன்று கிடைக்கவில்லையே என்று வருத்தப்பட்டானாம். எல்லாம் இருக்கு, ஆனா யார் இல்லை? பொண்ணு இல்லை. பொண்ணு தானே வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெண்ணை படைத்து அவன் கையில் கொடுத்தாரு. அன்னைக்கு சிரிச்சான் பாருங்க. ஐயோ, அன்னைக்கு சிரிச்சவன் தான். அப்படியே மாற்றியும் சொல்லலாம். அதுக்கு பிறகு பிரச்சனைங்க. இந்த அம்மா போய் பேயோட பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. பேயோட பேசவே கூடாது, இதில் அவங்களுக்கு பேச்சுவார்த்தை நடத்துனாங்க. சரிங்க, தப்பு நடந்துட்டு கடவுள் கேட்டார், ஏம்மா அப்படி பண்ணின அப்படின்னு. என்ன சொல்லியிருக்கலாம் அந்த அம்மா? மன்னிச்சுக்கிறேங்க ஆண்டவரே, நான் தெரியாமல் செஞ்சிட்டேன். பாம்பு கொடுத்துச்சான். உனக்கு எங்கே அறிவு போச்சு? இந்த அம்மா பரவாயில்லைங்க, இந்த ஆசாமி இருக்கார ஆதாம் என்ன தெரியுமா சொன்னார்? நான் நல்லா தான் இருந்தேன், நீ எனக்கு ஒரு பெண்ணை கொடுத்தாய் அல்லவா, அந்த பொண்ணால் வந்தது தான் இதெல்லாம். ஆகவே நான் தப்பு பண்ண காரணம் யாரு? நீ தான். அந்த காலத்து கண்ணதாசன் யாரு? நம்ம ஆதாம்.
இந்த காலத்தில் கண்ணதாசன் அழகாக சொல்லி வச்சிருக்க, உன்னை சொல்லி குற்றமில்லை, என்னை சொல்லி குற்றமில்லை, இது காலம் செய்த கோலமடி, இது கடவுள் செய்த குற்றமடி. இதை யார் சொல்லிட்டா? ஆதாமே சொல்லிட்டார். ஒருவேளை ஆதாமை பார்த்து தான் கண்ணதாசன் காப்பி அடிச்சிருப்பார்னு நினைக்கிறேன். அன்னைக்கு வச்சாங்க புள்ளி. யாரு? ஏவாள். காட்டியா கொடுக்குற, உன்னை ஒரு வழி பண்ணாமல் விட மாட்டேன். இருவரும் சண்டை போட தொடங்கினார்கள், வெறுத்தார்கள். அந்த வெறுப்புக்கு பிறந்தவன் தான் யாரு? காயின், முதல் குழந்தை. அதனால தான் கொலை பண்ணான். காயின்ட்ட செல்ஃபோன் இருந்ததா? வாட்ஸ்அப் இருந்ததா? ஃபேஸ்புக் இருந்ததா? ட்விட்டர் இருந்ததா? டிவி பார்த்தானா? டிடெக்டிவ் நாவல் படித்தானா? ஆனாலும் தப்பு பண்ணாங்க. அதனால் இளைஞர்களெல்லாம் திட்டாதீங்க. இந்த இளைஞர் உலகம் கெட்டு போவதே இதனால தான். இல்லைங்க, இதெல்லாம் அங்கே இல்லையே, ஆனாலும் பெரிய தப்பை பண்ணானே. காரணம் என்ன? அம்மா அப்பாவனுடைய ரத்தம் அவனுக்குள் ஓடிக்கொண்டு இருந்தது. அண்மையில் ஒரு படம் பார்த்தாங்க. அதில் அவன் அடித்து கொண்டுடுவான், தம்பியை கொண்டு ஓடிடுவான். அந்த பிணம் அங்கே கிடக்கும். நாய்கள் எல்லாம் அந்த பிணத்தை பார்த்து விட்டு ஊளையிடும். அதை கேட்டுட்டு ஆதாம் கதறி அழுவான் பாருங்க. ஐயோ பரிதாபங்க. எப்படிங்க கவலைப்படாமல் இருக்க முடியும்? சொந்த பிள்ளைகள் அடிச்சுட்டு நிற்கிறாங்க, கொலை பண்ணுறாங்க ஒருத்தனை ஒருத்தன், சொத்துக்காக சுகத்துக்காக. அம்மா அப்பா எப்படிங்க கவலைப்படாமல் இருக்க முடியும்? சரி, எங்களுக்கு தான் எப்படி, உங்களுக்கு எப்படி? எங்களுக்கும் அப்படித்தான். இல்லறத்திலும் கவலை, துறவரத்திலும் கவலை. ஒரு கவலையை சொல்லவா? இதே மாதிரி பீடங்க நான் இருந்த பங்குல உயிர்ப்பு பெருவிழா மேலே தான் இயேசுநாதர் உயிர் தெழுந்து வருவார். அப்படி பட்டனை தட்டினதான் ஸ்ப்ரிங் மேலே வரும். அப்படியே ஜீசஸ் அப்படியே மேலே உயிர் தெழுந்து உன்னதங்களில் பாடும்போது எழுதிச்சே வருவார். இவன் என்ன பண்ணுறான்? அந்த பையன் 11 வரைக்கும் ஜோடிச்சாங்க. நான் சொன்னேன், போய் தூங்குடா, தூங்கிடுவேன். நீ தூங்கிட்டீன்னா அங்கே பட்டனை தட்ட யாரும் இருக்க மாட்டாங்கடா. இயேசுநாதர் உயிர்த்தெழுந்து வர மாட்டாரா? போடா ராசா, உங்களுக்கு என்ன, நான் ஒன்றும் தூங்க மாட்டேன். சரி அப்படின்ட்டு பூச ஆரம்பிச்சாச்சுங்க. உன்னதங்களிலும் பாடியாச்சு. நான் கீழே போய் நின்றுக்கிட்டு தூபம் போடுறேன் போடுறேன் போடுறேன். இயேசுநாதர் உயிர்த்தெழுந்து வர மாட்டேங்கிறாரு. என்னங்க பண்ணுறது? பக்கத்தில் உள்ள பொடிய, ஃபாதர் அவன் தூங்கியிருப்பான் ஃபாதர், போய் எழுப்பி விடுங்கடா. எவ்வளோ நேரம் நான் தூவம் போட்டு நிற்கிறது, கையை வலிக்குதுடா. போய் பார்த்தா கொரட்டோட தூங்கிட்டு இருக்கான். எழுந்துடுறா, நீ எழுந்திரிச்சாதான்டா ஏசுநாதர் எழுந்திருப்பார். அப்புறம் அவனை எழுப்பி அவன் பட்டனை தட்டி அப்புறம் வர்றார் இயேசுநாதர். இது பரவாயில்லைங்க. எனக்கு என்ன கவலைன்னா, அடுத்த வருடம் சந்தேகம், கவலை. ஒருவேளை போன தடவை நடந்தது மாதிரி இந்த தடவை நடந்துருமோ? கவலை வருமா வராதாங்க? அக்காளுக்கு கல்யாணம் ஆகி ஃபெயிலியருங்க. தங்கச்சி பயப்படுவாளா பயப்பட மாட்டாளா? இதாங்க வாழ்க்கை, இதான் வாழ்க்கை. கவலைங்க, கவலை பிடிக்கி திங்கிது. இத்தனோடு வாண்டு தேம்பி தேம்பி அழுவுது. என்னன்னா பிரச்சனையாம், கவலையாம். ஒரு பையன் 8 வயசு அழுதுகிட்டே இருந்தான். நான் உள்ளேருந்து வெளியே என்கிட்ட அழுகுறான். அவன் எங்கே, எப்பொழுது, யாரிடம் அழ வேண்டும் என்ற கலையை கற்று வைத்திருந்தான். பங்கு சாமியார்ட்ட அழுகுறான். என்ன ராசா, என் சாம்ராஜ்யத்தில் நீ அழுது கொண்டு இருக்கிறாய், உங்கள்கிட்ட சொல்லி என்ன ஆக போகுது? மரியாதையாக பேசு. நான் தான் பங்கு சாமியார், தெரியும், தெரிஞ்சுமா சொல்கிறேன். ஆமாம், என்ன கவலை, என்ன கவலையாக இருந்தாலும் தீர்த்து வச்சுருவீங்களா? நான் என்ன கடவுளா? சொல்லுமே, சொல்லு, முடிஞ்சால் தீர்த்து வைக்கிறேன். என்ன தெரியுமா சொன்னா? அழகுங்க, பல்லு ஆடுது ஃபாதர் அப்படிங்கிறான். கவலைங்க. அவன் என்ன நினச்சிட்டான், ஒவ்வொரு பல்லா ஆடி எல்லாம் கீழே விழுந்துறான், அப்புறம் நம்மளை பொக்கவாயின்னு சொல்லுவாங்கன்னு கவலை இருக்குமே இருக்காதா?
இப்போ சிரிக்கிறேன்னு வச்சுருங்க, நீங்கள்லாம் ஒரு பங்கு சாமியார், நான் எவ்வளோ பெரிய கவலையோடு வந்து நிற்கிறேன், நீங்கள் சிரிக்கிறீங்க. நான் ரொம்ப சீரியஸாக முகத்தை வச்சுட்டு, உனக்கு என்ன வயசு? 8 எனக்கும் பல்ல ஆடுனுச்சு, உங்களுக்கும் பல்ல ஆடுமா? ஆமாங்க, ஆடும். ஆடியது அதுக்கு பிறகு பச்சரிசி மாதிரி ஒரு பல்லு முளைச்சிது. பிரச்சனை தீர்ந்து விட்டது, கவலை தீர்ந்து விட்டது. சின்ன குழந்தைங்களுக்கு கூட கவலைகள் உண்டுங்க. சூப்பர் ஸ்டாருங்களுக்கு அவங்களுக்கும் கவலைகள் உண்டு. நான் வேளாங்கல்ல சின்ன சாமியாராக வந்திருக்கேன், பங்கு சாமியாராக வந்திருக்கிறேன். அங்கே ஹீரோயின்ஸ்லாம் வருவாங்க. என்ன சார் சினிமா உலகம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்பேன். ஒரு ஹீரோ என்ன தெரியுமா சொன்னார்? ஃபாதர், நான் டாப்பில் இருக்கேன் ஃபாதர், ஆனால் தூக்கம் வர மாட்டேங்குது ஃபாதர். கவலை. என்ன கவலைனா, எவனாச்சும் ஒருத்தன் வந்து என் இடத்துல உட்காந்துருவானோ அப்படிங்கிற கவலை. கேஜே ஜெயசுதாஸ் 7ஆம் தேதி கரெக்டாக வந்துடுவார். காசு கொடுப்பா, வாங்க மாட்டார். ஏன் சார் அழகாக பாடினீங்க, காசு வாங்கிடுங்க. வேணாம் ஃபாதர், சார்ஜு பேட்ரி லோவாகிட்டு சார்ஜ் பண்ணுறதுக்காக வந்தேன் அப்படின்னு. என்ன சார் சொல்கிறீங்க? கோடம்பாக்கத்தில் கொசு தொல்லை தாங்க முடியல ஃபாதர். கொசு தொல்லைன்னா என்ன தெரியுமா? போட்டியும் பொறாமையும். போய் பாருங்கள், டாப்புக்கு போங்க, அப்போ தெரியும் அவங்க படுற பாடெல்லாம் என்னன்னு. கவலைங்க, தூங்க மாட்டாங்க. அதனால் சாதாரண மனிதனாக வாழ்கிறது தான் நல்லது. கவலைகள் என்ன செய்யலாம்? சிரிக்கவே முடியாதா? மகிழ்ச்சியாக இருக்கவே முடியாதா? எங்கிருந்தோ ஒரு குரலொலி வருகிறது. திரும்பி பார்க்கிறோம், அங்கே நமது அடைக்கலனை நின்று கொண்டிருக்கிறார். அந்த அன்னை நம்மோடு பேசுகிறார். நீங்கள் தங்கமலை ரகசியத்தை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள், சிதம்பரம் ரகசியத்தை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள், பாத்திமா ரகசியத்தை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள். நான் வாழ்க்கையின் ரகசியத்தை சொல்லப் போகிறேன். அப்பொழுது எனக்கு வயது 16 இருக்கும். ஈரட்டு அகவையால் என் முன்னால் வானதூதர் தோன்றினார். அருளிறைந்த மரியே வாழ்க என்றதும் எல்லையில்லா பெரும் மகிழ்ச்சி அடைந்தேன். ஆனால் ஆண்டவர் உம்முடனே என்றதும் கலங்கினேன், கவலைப்பட்டேன். ஏனென்றால் கன்னிப்பெண் ஒருத்தி கருத்தாங்கினால் மோசையின் முறைப்படி அவளை கல்லால் எறிந்து கொண்டு விடுவார்கள். அந்த கவலை எனக்கு இருந்தது. என் கவலை தோய்ந்த முகத்தை அந்த வானதூதர் பார்த்தார். ஆனந்தமானது, அற்புதமானது, நானந்த மருந்தை கண்டுகொண்டேன் என்ற பாடலை கேட்டிருப்பீர்கள். அவர் சொன்னார், என்னிடம் ஒரு மருந்து இருக்கிறது, அந்த மருந்தை நீ பயன்படுத்தினால் உன்னிடம் இருக்கும் எல்லா கவலைகளும் மறைந்துவிடும் என்று சொன்னார். அது என்ன மருந்து என்று நான் கேட்டேன். அதுதான் கடவுள் நம்பிக்கை என்று சொல்லிவிட்டு, கடவுளால் ஆகாது ஒன்றுமே இல்லை என்றார். நம்பினேன். அதற்கு பிறகு நான் பற்றியும் கவலைப்படவில்லை, எதை பற்றியும் கவலைப்படவில்லை. துன்ப நேரத்திலே மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கில வேணிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதை ஈசன் என்ற இணையடி நேழே என்று பாடினேன். சோதனை நேரங்களில் 23வது திருப்பாடலை பாடினேன். என் ஆண்டவர் எனக்கு என்ன குறைவு? நீண்ட பசும்புல் தரை சேர்ப்பார், நீர்நிலைகளுக்கெல்லாம் என்னை அழைத்து செல்வார், காரில் சூழும் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் எனக்கு அச்சமே இல்லை, கவலையே கிடையாது என்று நான் வாழ்ந்தேன் என்று சொல்லிவிட்டு ஒரு கதையையும் சொல்லுகிறார் நமது அன்னை. இளைஞன் ஒருவன் இருந்தான். அவன் ஒரு துறவியிடம் சென்றான். சுவாமி, இரவு பகலாக கவலைகள், தூக்கமே இல்லை சாமி, தூக்கமே இல்லை. அவர் சொன்னார், நான் ஒரு வழிகாட்டுகிறேன், அதை நீ பின்பற்று என்று சொல்லிவிட்டு ஒரு சின்ன குவளையிலே தண்ணீரை எடுத்தார். அதற்குள் நிறைய உப்பை அள்ளி கொட்டினார். இதை கலக்கு என்றார். அந்த இளைஞன் கலக்கினான். குடி என்றார். கரிக்கிறது சுவாமி என்றான் அவன். சரி என்று சொல்லிவிட்டு அதே அளவு உப்பை எடுத்து அவன் கையிலே கொடுத்து, இதை கொண்டு போய் எதிரே தெரிகின்ற குளத்திலே கரைத்து விட்டு வா என்றார். அவன் கரைத்தான். அவனை அழைத்து கொண்டு குரு சென்றார். தண்ணீரை அள்ளி குடி என்றார். கரிக்கிறதா என்றார். இல்லை, ஒரே உப்பு தானே, ஏன் அங்கே கரித்தது இங்கே கரிக்கவில்லை? சுவாமி, அது சின்ன கோவள சாமி, கொஞ்சம் தண்ணி இருந்தது.
அந்த குவளையை போன்றது உன்னுடைய இதயம், அந்த உப்பை போன்றது உன் கவலை. அதற்குள் கரைத்தால் கரிக்கும். ஆனால் குளம் போன்ற கடவுளுக்குள் உன் கவலையை கொட்டிவிடு. அவர் உன் மீது அக்கறை கொண்டவராயிருக்கிறார் என்று சொல்ல அவனும் அப்படியே வாழ்ந்தான். கவலைகளிலிருந்து விடுபட்டு அவன் 24 மணி நேரமும் மகிழ்ச்சியோடு வாழ்ந்தான். எல்லாவற்றையும் கடவுள் பார்த்து கொண்டார். அதை போல அந்த இளைஞனைப் போல ஏன் மகளே, ஏன் மகனே நீ வாழக்கூடாது என்று மரியா நம்மை பார்த்து கேட்கின்றார். மரியா சொல்றபடி நடக்க முடியுமா? முடியும். வாழ நினைத்தால் வாழலாம். நமக்கு நடுவில் 24 மணி நேரமும் கவலை இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதர்கள் இருக்கிறார்கள். அவர்களை 4-5 பேரை கூப்பிடவா? ஒரு 4 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகள் சூப்பர் ஸ்டாருங்க, ஒரு 4-5 பேரை வாங்கலாம். ஒரு 4 வயசு 5 வயசு வாங்கங்க. கரெக்டு. இங்கே எங்கே போகிற? நில்லு நில்லு. நீ தான் ஒன்று தான், அங்கே நில்லு. இது ரைட்டு தான். வாங்குங்க. இந்த வர்றாங்க பாருங்க, ஜாலி தான். வாங்க. அம்மா நீ கொஞ்சம் பெரிய பிள்ளையா இருக்கிற, இருந்தாலும் பரவாயில்ல. சரி வாங்க. போதும் போதும். வாங்க 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 வாங்க. போதுமா? இவங்களுக்கெல்லாம் நீங்கள் ஒரு மாபெரும் நற்செய்தி அறிவிக்க போகிறீர்கள். மாபெரும் நற்செய்தி. மாதா சொன்னதை நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், மனசு இருந்தால் போதும். அதை சொல்ல போகிறீங்க. என்னை பார்த்தா பயமாக இருக்கா? இல்லை, பரவாயில்ல. என்ன கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லுவீங்களா? நீ உட்காந்துக்க. என்ன கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லுவீங்களா? உங்களுக்கு குடும்ப கவலைகள் ஏதாவது உண்டா? இல்லை. உங்கள் பிரதர், ஹலோ பிரதர், அவங்க இந்த வாயில் கை வச்சுருக்காரு. உங்களுக்கு குடும்ப கவலை இல்லை. உங்களுக்கெல்லாம் இல்லை. பிள்ளைக்குட்டிகள் கவலை உண்டா? சட்ட துணிமணியை பற்றிய கவலை உண்டா? உண்டா? கவலை கவலை இல்லை. சாப்பாட்டை பற்றிய கவலை இருக்கு இருக்கு. குடிக்கிறதுக்கு தண்ணி வேணுமே, யார் கொடுப்பா அப்படிங்கிற கவலையாக இருக்கா? இல்லை. உங்களுக்கு என்ன துணிச்சு இருந்தா நாங்கள்லாம் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் ஜாலியாக இருக்கிறீங்க. உங்களுக்கு எங்கேருந்து இந்த துணிச்சை வந்தது? உங்களை பார்த்துக்கிற யார் இருக்கா? யார் இருக்கா? ஐயோ, எல்லாம் கை தட்டிடுங்க. இதாங்க வாழ்க்கை. போங்க, போயிட்டு வாங்க. நம்ம அம்மாவும் அப்பாவும் யாருங்க? நம்மை படைத்த தெய்வம், கடவுள். நம்பினா என்ன? ஏன் சந்தேகப்படுறோம்? ஏன் சந்தேகப்படுறோம்? கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு ஜெபம் சொல்ல போறீங்க. சூப்பர் ஜெபங்க. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே. சொல்கிறமா என்ன? ஓ, அது ஜெபத்துக்கு ஆக மட்டும் சொல்கிறது, வாழ்க்கைக்காக அல்ல. இல்லைங்க, நம்பணும். வழிபாட்டை வாழ்வாக்க வேண்டும். இறுதியாக, இவ்வளவு பேசுறீங்கல்ல, எந்த கடையில் நம்பிக்கை இருக்குன்னு சொல்லுங்க, 1/2 கிலோ வாங்கிட்டு போகிறோம். இல்லாததைத்தான் தேட வேண்டும், இருப்பதை நீங்கள் தேட வேண்டிய அவசியமே கிடையாது. பேங்க்ல பணத்தை போட்டு வச்சிருக்காருங்க கடவுள், அதை எடுத்து நீங்க செலவழிக்க முடியாதா? திருமுழுக்கு நாளன்று என்ன நடந்தது? இறை நம்பிக்கை என்னும் பணத்தை நம் மனம் என்னும் பேங்க்குக்குள் போட்டார், ஃபிக்ஸட் டெபாசிட். அதை எடுத்து நம்ம செலவழிக்கணும். வேளாங்கண்ணியில் ஒரு பாட்டிக்கு திருமுழுக்கு கொடுத்தாங்க. நான் இப்போ 3 மாதங்கள் தான் பட்டம் பெற்று சின்ன குருவாக இருந்தேன். என்னோட இருந்த ஃபாதரு அந்த துணியை எடுக்கிறாரு.
உபதேசியார் கொடுத்தாரு. அந்த துணியை பார்த்தீங்கன்னா கண்ணங்கரேன்னு இருக்கு. 1000 கங்கைகள் சேர்ந்தாலும் அதில் இருக்க அழுக்கை அகற்ற முடியாது. அப்படி அதை எடுத்தாருங்க. அந்த கிழவிக்கு முன்னாடி காட்டினார். காட்டி இந்த வெந்நீர் ஆடையை பெற்றுக்கொள். அது கண்ணங்கரையர்னு இருக்குது, இது வெந்நீர் ஆடையான். அந்த கிழவி இப்படி பார்த்துச்சு. அதுக்கு நல்லா பார்க்க தெரியும், 70 வயசு. வெந்நீர் ஆடையை பெற்றுக்கொள், அதோட விட்டுருக்கலாம். அதுக்கு மேலே என்ன தெரியுமா இந்த வெந்நீர் ஆடையை பெற்றுக்கொள், இது மாசுபடாமல் விண்ணகத்தில் கொண்டு போய் சேர்ப்பாயாக அப்படின்னார். அந்த கிழவி இதையா ஃபாதர் சொன்னார், புடவை அப்புறம் தர்றேன்னாரு. கடவுள் மாபெரும் வரமாகிய நம்பிக்கையை கொடுத்துருக்கிறாங்கப்பா. அதை எடுத்து பயன்படுத்தினா என்ன, ஒரு பெரிய கவலையின் ஆட்கொள்ளுன்னு வைக்கிறீங்க. ஒரு செகண்ட் போதும். என்னோடு என்னை படைத்த இறைவன் இருக்கும்போது நான் ஏன் கவலை பண்ணோம்? எப்படி என் வாழ்க்கையில் புதுமை நடக்கிறது என்று எனக்கு தெரியாமல் போகலாம், ஆனால் எப்படியாவது நடக்கும். இப்படி நம்புவோம், நம் கவலைகள் எல்லாம் மாறும். மகிழ்ச்சியாக இருப்பவர்களால் மட்டும்தான் மற்றவர்களை மகிழ்ச்சிப்படுத்த முடியும். இன்னைக்கு எலிசபெத் அம்மா வயிற்றினுள்ளே இருந்த குழந்தை துள்ளியது. எப்படிங்க துள்ளியது? மகிழ்ச்சியே நிறைந்த மாதாவை அந்த குழந்தை சந்தித்தது. நாமும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், மற்றவர்களும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் நாம் ஆண்டவன் மீது நம்பிக்கை வைத்து இன்பத்திலும் துன்பத்திலும் நீ எல்லால் வேறு தெய்வமில்லை, எனது நெஞ்சே நீ வாழும் எல்லை, தாயாகிய அன்பு பாலூட்டி வளர்த்தாய், தந்தையாய் நின்றன் சிந்தை கவர்ந்தாய் என்று பாடுவோம். எல்லாரும் எழுந்து நிற்போம். பூமியும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார், தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறோம். பரிசுத்த ஆவி வல்லமையார் இறை மகன் நமக்காய் மனுவானார், மனிதரை புனிதராக்கிடவே புனிதரம் கடவுள் மனிதரானார். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் மரித்து அடக்கப்பட்டார், 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார், மரணத்தின் மீது வெற்றி கொண்டார். பரலோகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார், உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்ப வந்திடுவார். பரிசுத்த ஆவி நம்புகிறோம், பாரினில் அவர் துணை வேண்டுகிறோம், பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவோம். திருச்சபை உரைப்பதை நம்புகிறோம், புனிதர்கள் உறவை நம்புகிறோம், உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை விசுவாச பொருளா நம்புகிறோம். முழு இறை நம்பிக்கையோடு நமது ஜெபங்களை எல்லாம் ஆண்டவர் பாதத்திலே வைப்போம். தூவம் போலின் ஜெபம் உந்தன் பாதம் சேர வேண்டும், நேச தந்தாய் உந்தன் அருள் எம்மை தேற்ற வேண்டும். எங்களை நேசிக்கும் அன்பு ஆண்டவரே,
உமது இறையரசு பணியை இவ்வுலகிலே செய்து கொண்டிருக்கும் எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள் அனைவரும், திருச்சபையிலே நானும் ஒரு அங்கம் என அனைத்து கிறிஸ்தவ மக்களையும் அனைவரையும் உணர்ந்து செயல்பட சான்றைய வாழ்வு வாழ தேவையான வரமருள இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். தூபம் போலின் ஜெபம் உந்தன் பாதம் சேர வேண்டும். நேச தந்தாய் உந்தன் உண்மை தீட்ட வேண்டும். எங்களை பராமரிக்கும் நல்ல ஆயனே, நாட்டை ஆளுகின்ற தலைவர்கள் தன்னலம் கருதாமல் பொது நலத்தோடு மக்களின் நல்வாழ்வு கருதி செயல்பட தேவையான வரமருள இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். தூபம் போலின் ஜெபம் பாதம் சேர வேண்டும். நேச தந்தாய் உந்தன் உண்மை தீட்ட வேண்டும். அருள் வளங்களை பொழிகின்ற அன்பு தேவனே, நாட்டில் வறட்சி மறைந்து வளம் செழிக்கவும் நல்ல மழை கிடைத்து அனைவரும் சந்தோஷத்துடனும் அமைதியுடனும் வாழ தேவையான வரமருள இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். தூபம் போலின் ஜெபம் உந்தன் பாதம் சேர வேண்டும். நேச தந்தாய் உந்தன் அருள் எம்மை தேற்ற வேண்டும். நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக மன்றாடுவோம். வெளியில் சொல்ல முடியாத கவலைகள் ஏதாவது இருந்தால் அதை மாதாவின் பாதத்திலே வைப்போம். மாதாவே, எங்கள் குடும்பத்திற்காக, எனக்காக குழந்தை இயேசுவிடம் பரிந்து பேசும் என்று மன்றாடுவோம். இறைவா, இந்த நம்பிக்கையாளர்களை தொடர்ந்து ஆசீர்வதித்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். என்னை தருகிறேன் இயேசு தெய்வமே, என்னை முழுதும் உமக்கு தருகிறேன். என்னை தருகிறேன் இயேசு தெய்வமே, என்னை முழுதும் உமக்கு தருகிறேன். உனக்காக நானும் வாழ்ந்திடவே, உனக்காக நானும் வாழ்ந்திடவே, பலியெனவே அன்பில் இணைந்திடுவே, அன்பில் இணைந்திடுவே. என்னை தருகிறேன் இயேசு தெய்வமே, என்னை முழுதும் உமக்கு தருகிறேன். என்னை தருகிறேன் இயேசு தெய்வமே, என்னை முழுதும் உமக்கு தருகிறேன். ஆவேல் தந்த காணிக்கை போல ஆர்வமாய் நானும் தருகிறேன். ஏழை கைம்பெண் தந்தது போல எளியவன் நான் என்னை தருகிறேன். ஆவேல் தந்த காணிக்கை போல ஆர்வமாய் நானும் தருகிறேன். ஏழை கைம்பெண் தந்தது போல எளியவன் நான் என்னை தருகிறேன். அடியேன் என்னை ஏற்றிடுவாய், அன்புருவாய் மாற்றிடுவாய். அடியேன் என்னை ஏற்றிடுவாய், அன்புருவாய் மாற்றிடுவாய். என்னை தருகிறேன் இயேசு தெய்வமே, என்னை முழுதும் உமக்கு தருகிறேன். என்னை தருகிறேன் இயேசு தெய்வமே, என்னை முழுதும் உமக்கு தருகிறேன்.
சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடைய திருப்பலி எல்லாம் உள்ள இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஆழமான நம்பிக்கையோடு மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் தமது பரிசுத்த திருச்சபையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கை நின்று பலியை ஏற்றுக்கொள்வாராக. எங்கள் வானக தந்தையே, இறைவனின் அன்னையாம் அடைக்கல அன்னையின் திருநாளில் மக்களின் வேண்டுதல்களையும் காணிக்கைகளையும் கனிவாய் கண்ணோக்கி அருளும். இவை உமக்கு ஏற்புடையவனவாகி உமது அன்பு அருளையும் உதவியையும் எங்களுக்கு பெற்று தருவனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம்மோடும் இருப்பாராக. இதயங்களே ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் இல்லாமல் இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதி நீதியுமாகும், எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து பட்ட பாடுகளில் புனித கன்னிமரியாவுக்கு சிறப்பான பங்களித்து அவரை நம்பிக்கை தரும் விண்மீனாகவும் நோயுற்றோருக்கு நற்சுகமாகவும் விளங்கச் செய்தீர். ஆகவே நாங்கள் அனைவரும் நம்பிக்கையுடன் உம்மை புகழ்ந்து பாடுவதாவது: பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, மூலையின் தேவனாகிய ஆண்டவர், வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் இயேசு எழுந்தருளி வரும் பொழுது மனதுக்குள் என் நம்பிக்கையே, என் இயேசுவே என்று சொல்லிக்கொள்வோம். வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியாரை பொழிந்து காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமும் எங்களுக்கவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தாம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே உணவு அருந்தியபின் கிணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தாம் சிடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, தேவரீர் வருமளவும் உமது மரணத்தை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமண ஊழியம் புரிய தகுந்தவர்களென
ஏலாக்குறிச்சி அடைக்கல அன்னையின் பக்தர்கள் அனைவரையும் அன்போடு ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆண்டனி சாமி, ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்தலும் இங்கே குழுமியிருக்கின்ற அடைக்கலனின் பக்தர்களாகிய ஒவ்வொருவருக்கும் தேவையான அருள் வரங்களையும் ஆசீர்வாதங்களையும் நல்ல உடல் உள்ள ஆன்மீக நலன்களையும் பொழிந்து காத்து அன்பின் நிறைவை அடைய செய்தருளும். உயிர்த்தெழும் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமணி ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், அவருடைய கணவர் புனித சூசையப்பர், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகிலும் குகந்தவராய் இருந்தவர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, துயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் சேர்ந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் கவலைகள் அனைத்திலுமிருந்தும் எங்கள் குடும்பங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் மகிழ்ச்சியை, சமாதானத்தை, மன நிம்மதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் சந்தேகத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் அரசும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் ஆழமான நம்பிக்கையை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையையும் வாழ்க்கையிலே வெற்றியையும் அளித்திருள திருவிழங்கொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம்மோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்து மகிழ்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம்
இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும், உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள் என்று அழைத்த இயேசு, இவரை விருந்துக்கு அழைக்கப் பெற்ற நீங்களும் நானும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, தேவரீர் என் உள்ளத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா குணமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நமது குடும்பங்களை கவலையில்லா மகிழ்ச்சி நிறைந்த வாழ்வுக்கு அழைத்துச் செல்வதாக. தயவுசெய்து கவனியுங்கள். இப்பொழுது வழங்கப்படும் திவ்ய நன்மை கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் வழங்கப்படும். தலைவனின் அன்பு இதோ, தருகின்ற செயலிலும் நிகரற்ற பண்பு இதோ, தகைமை எனக்கில்லையே, அதை நான் புரிவதற்கு தகுதி எனக்காகுமோ, எனக்குள் அவர் வருவதற்கு. அதிசய உணவே, அற்புத விருந்தே, ஆண்டவர் இயேசுவின் திருவுடலே, பேரன்பால் சிந்திய திரு ரத்தமே, எவ்வுள்ளே வாராயோ, இன்னுறவே தாராயோ. அதிசய உணவே, அற்புத விருந்தே, ஆண்டவர் இயேசுவின் திருவுடலே, பேரன்பால் சிந்திய திரு ரத்தமே, எம்முள்ளே வாராயோ, உந்தன் இன்னுறவை தாராயோ. வானமுதே, தேனமுதே, என்னுள் நிறைந்த பேரமுதே, அருளமுதே, இறையமுதே, உனதாய் மாற்றும் உயிரமுதே. வானமுதே, தேனமுதே, என்னுள் நிறைந்த பேரமுதே, அருளமுதே, இறையமுதே, உனதாய் மாற்றும் உயிரமுதே. அதிசய உணவே, அற்புத விருந்தே, ஆண்டவர் இயேசுவின் திருவுடலே, பேரன்பால் சிந்திய திரு ரத்தமே, எவ்வுள்ளே வாராயோ, உந்தன் இன்னுறவை தாராயோ. புலன்களுக்கு இது வெண்ணிற அப்பமாகும்,
யாம் பருகுதற்கு இது பழத்தின் ரசமாகும். விடுவோமாக. நம்பிக்கையாளர்களை ஒரு பொழுதும் கைவிடாத கடவுளே, எங்கள் கவலைகளை எல்லாம் உமது பாதத்திலே வைத்துவிட்டு எங்கள் அன்னையாம் கன்னி மரியாவை போன்று எப்பொழுதும் மகிழ்ச்சியாக வாழ இந்த திருப்பலி எங்களுக்கு அருள் புரிவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறைவனின் சிறப்பு ஆசிரை பெற்றுக்கொள்வோம். உங்கள் கவலைகளை போக்கி கண்ணீரை துடைத்து நீங்கள் என்றும் மகிழ்ச்சியாக வாழ கடவுள் உங்களுக்கு உதவி செய்வாராக. துயாவியார் அவரது வரங்களாலும் கனிகளாலும் உங்கள் குடும்பங்களை திருப்பொழிவு செய்வாராக. குறிச்சி அடைக்கல அன்னை உங்கள் குழந்தைகளுக்காகவும் இளைஞர்களுக்காகவும் இயேசுவிடம் என்றும் பரிந்து பேசுவாராக. இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஒரு நிமிடம் அனைவரும் அடைக்கல அன்னையின் பரிந்துரை நாளை நலமோடு வாழ சென்று வாழுவோம். வாழ்வின் பலி தொடர்கின்றது. அல்லேலூயா அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா அல்லேலூயா. அடைக்கல அன்னைக்கு நவநாள் ஜெபம் சொல்வதற்கு முன்பு ஒரு 2-3 நிமிடங்கள் அனைவரும் அமரும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நேரத்தில் நம்முடைய அழைப்பை ஏற்று நம்முடைய திருவிழாவின் இறுதி நாளை மிக அற்புதமாக நிறைவேற்றி நம் எல்லாருக்காகவும் ஒவ்வொரு குடும்பங்களும் கவலையற்று மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்ற அக்கறையிலும் ஆசையிலும் நமக்கு சிறப்பான செய்தியை கொடுத்து நம்மை மகிழ்ச்சிப்படுத்தி நம் வாழ்வு என்று மகிழ்ந்திருக்க வேண்டும் என்று ஒரு அற்புதமான செய்தியை சொன்னவர். காரணம், நம் அடைக்கல அன்னையின் முகம் என்று மகிழ்ந்தே இருக்கும். அதனால் திருவிழாவினுடைய உச்சமான செய்தி நம் வாழ்வில் என்று மகிழ்ந்திருக்க வேண்டும் என்பது. அப்படிப்பட்ட அன்னையின் திருமுகம் பார்த்து நம் ஒவ்வொருவருக்கும் அற்புதமான செய்தி வழங்கிய நம்முடைய மறைமாவட்ட ஆயர் அவர்களுக்கு உங்கள் அனைவர் சார்பாகவும், அருட்தந்தையர்கள், கன்னியர்கள், அன்னையின் பக்தர்கள் அனைவர் சார்பாகவும் ஆயர் அவர்களை நன்றியோடு நினைத்து அவருக்கு நம் நன்றியையும் ஜெபத்தையும் காணிக்கையாக்கி இந்த பொன்னாடையின் வழியாக நம்முடைய வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்வோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்னையின் பக்தர்களே, உண்மையில் இந்த நாளில் நான் உங்களுக்கும் எல்லாருக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்ட நேரம். முதலில் கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன். காரணம், லட்சக்கணக்கில் மக்கள் வருகிறார்கள். எல்லா விதமான சூழ்நிலையிலும் எந்த ஒரு இடர்பாடுகளும் இல்லாமல் மக்கள் வாழ வேண்டும். அதற்கு இறைவன் அருள் புரிந்திருக்கிறான். எனவே ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். அதிலும் குறிப்பாக ஒருத்தர் சொன்னார், என் அரசிக்கிட்ட வேண்டிக்குங்க, என் ராணிக்கிட்ட கேட்டு பாருங்க கிடைக்கும் அப்படின்னு. அதனால் அடைக்கல அன்னைக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த நவநாட்களிலே பல்வேறு அருட்தந்தையர்கள்
மறைவட்ட முதன்மை குருக்கள், மறைமாவட்ட முதன்மை குருக்கள், அருட்தந்தையர்கள், அருட்கண்ணியர்கள் அனைவரும் பங்கேற்று சிறப்பித்திருக்கிறார்கள். அருட்தந்தையர்கள் ஒவ்வொருவருக்கும், குறிப்பாக நம்முடைய பங்கின் உதவி தந்தை அவர்களுக்கும் நம்முடைய நன்றியையே தெரிவித்துக் கொள்கின்றேன். அருட்கண்ணியர்கள் குறிப்பாக பீட அலங்காரங்களை செய்து நமக்கு ஜெப வழிபாட்டில் துணையாக இருந்தவர்கள். மேலும் நம்முடைய பங்கின் வேதியர் அவர்கள் எல்லா விதமான திருவழிபாட்டு ஏற்பாடுகளையும் சிறப்பு செய்தவர். பாடல் குழுவினர், அருட் சகோதரி மற்றும் ஒவ்வொரு இசையமைப்பாளர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். கொடி உபயம் செய்தவர்கள், சப்பர உபயம் செய்தவர்கள், நவநாள் உபயம் செய்து சிறப்பித்தவர்கள், தேர் உபயம் செய்தவர்கள், ஆலய பணியாளர்கள், அலுவலக பணியாளர்கள், ஆசிரியர்கள், உணவு சமைத்தவர்கள், இப்படி எல்லாரையும் இந்த நேரத்திலே நான் நினைத்து பார்க்கிறேன். குறிப்பாக டிவி சேனல், லூர்து மாதா டிவி வழியாக நம்முடைய திருத்தலத்தை உலகுக்கு அறிமுகப்படுத்தியவர்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். பத்திரிகை துறையாளர்களுக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். காவல்துறையினர் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. மருத்துவத்துறையினருக்கும் சிறந்த நன்றியை உரித்தாக்கிக் கொள்கிறேன். நம்முடைய மக்கள் சிறப்பாக வந்து செல்வதற்கு தேவையான அத்துணை போக்குவரத்து வசதிகளையும் ஏற்படுத்தி கொடுத்த போக்குவரத்து துறையினர், சுகாதாரத்துறையினர், துப்புரவு பணியாளர்கள், திருமானூர் ஒன்றிய அலுவலர்கள், மின்சார துறையினர், தண்ணீர் உபயம் செய்கிறவர்கள், அருள் சகோதரர்கள், பணியாளர்கள், பல்வேறு நிலைகளிலே இங்கு வந்து ஜெபித்தவர்கள், வண்டியில், டிராக்டரில், நடந்து, வேனில், இப்படி பல்வேறு நிலைகளிலே வந்து அன்னையின் அருள் பெற வந்தவர்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். குறிப்பாக ஒலி அமைப்பு ஏற்படுத்தி கொடுத்த அத்தனை பணியாளர்களையும் இந்த நேரத்தில் நினைவு கூர்ந்து அவர்களுக்கும் நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம்முடைய திருத்தலத்தில் நான் அடிக்கடி உங்களிடத்திலே மக்களிடத்திலும் கேட்டுக்கொள்வது ஒன்றுதான். இங்கு இவ்வளவு பேர் வந்திருக்கிறீங்க, உங்கள் எல்லாருக்கும் நான் ஒரே ஒரு பணியை மட்டும் கொடுக்க ஆசைப்படுகிறேன். நீங்கள் வீட்டுக்கு போய் செய்ய வேண்டிய காரியம் ஒன்றே ஒன்று உண்டு. செய்வீங்கிற நம்பிக்கையில் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். அதாவது ஒவ்வொரு நபரும் குறைந்தபட்சம் 5 பேருக்கு, குறிப்பாக அடைக்கல அன்னை அறிமுகம் இல்லாதவர்களுக்கு சொல்லணும். எல்லாரும் சேர்ந்து அன்னையை பற்றி தெரிஞ்சவங்க, வருஷம் போகிறவங்க, மாதம் போகிறவங்கள்ட்ட போய் சொல்லக்கூடாது. ஒவ்வொருத்தரும் அடைக்கல அன்னையை பற்றி அதிகம் தெரியாதவர்களிடத்தில் குறைந்தது ஒரு 5 பேர்களிடத்தில் நீங்கள் சொல்லி அவர்களை அன்னையின் முகம் தரிசிக்க வர நீங்கள் ஆவணம் செய்ய வேண்டும் என்று உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய திருத்தலத்தில் ஒவ்வொரு நாளும் காலை 6:30 மணிக்கும் 11:30 மணிக்கும் திருப்பலியானது நடைபெறுகிறது. ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 8:30 மணிக்கும் 11:30 மணிக்கும் தமிழில் திருப்பலியும் 12:30 மணிக்கு மலையாளத்தில் திருப்பலியும் நடைபெறுகிறது. மாதத்தின் முதல் சனிக்கிழமை அன்னையின் சிறுதேர் பவனி 11 மணிக்கு ஆலயத்தை சுற்றி நடைபெறும். அதைத் தொடர்ந்து திருப்பலி இருக்கும். மாதத்தின் 2வது சனிக்கிழமை காலை 9:30 1:30 மணி வரை நற்செய்தி ஜெப கூட்டம், நோயாளிகளுக்கான சிறப்பு ஜெபம், நற்கருணை ஆசீர்வாதம் இருக்கும். அதைத் தொடர்ந்து திருப்பலியும், திருப்பலி முடிந்த பிற்பாடு அன்னையின் பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்படுகிறது. அன்பு சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு வாரம் புதன்கிழமை மதியம் 1 மணிக்கு மாதா டிவியில் லூர்து டிவி வழியாக நம்முடைய திருத்தலத்தில் நடைபெறுகிற திருப்பலி ஒளிபரப்பாகிறது. அந்த திருப்பலியை கண்டு அன்னையின் ஆசீர்வர உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய திருத்தலத்தில் வரலாற்று சிறப்புமிக்க 53 அடி உயர வெண்கல சொரூப பணியானது நடந்து கொண்டிருக்கிறது. அது நிறைவு பெறுவதற்காக
நீங்கள் ஜெபிக்கவும் உதவிடவும் உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் ஆயரவர்களுக்கும் அருட்தந்தையர்களுக்கும் அருட்சகோதரிகள் இறைமக்களாகிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்னையின் இறை ஆசீரும் ஆண்டவருடைய அருட்கொடைகளும் உங்கள் ஒவ்வொருடைய வாழ்விலும் நிறைவாக இருக்கும் என்ற நம்பிக்கையோடு செல்லுங்கள். நிச்சயம் அன்னை உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் பரிந்து பேசிக்கொண்டே இருப்பாள். ஒருத்தர் சொன்னார், நான் வேண்டிக்கிறப்போ உள்ளே வந்த உடனே மாதாவினுடைய முகம் சந்தோஷமாக இருக்கும். நான் திரும்பி இங்கேருந்து போகிறப்ப மாதாவின் முகமே கஷ்டமாக இருக்கும். காரணம் என்ன தெரியுமா? நான் வேண்டினதெல்லாம் என் பிள்ளைகளுக்கு கொடுத்துட்டு தான் அப்புறமா நான் அடுத்த வேலை செய்ய முடியும் அப்படின்னு அம்மா நினச்சிக்கிட்டு இருப்பாங்களாம். அது மாதிரி அன்னை நம்முடைய வாழ்வில் மிகப்பெரிய அளப்பரிய ஆசீர்வாதங்களை கொடுப்பாள் என்ற நம்பிக்கையில் தொடர்ந்து ஜெபிப்போம். அகிலம் போற்றும் அடைக்கலத்தாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அகிலம் போற்றும் அடைக்கலத்தாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அகிலம் போற்றும் அடைக்கலத்தாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அடைக்கல அன்னைக்கு நவநாள் ஜெபம் சொல்லி மன்றாடுவோம். அம்மா அடைக்கல தாயே, அம்மா அடைக்கல தாயே, உம் தஞ்சமென்று வந்தவரை, உம் தஞ்சமென்று வந்தவரை, இரு கரம் நீட்டி, இரு கரம் நீட்டி, புகலிடம் தந்த தாய் உள்ளமே, புகலிடம் தந்த தாய் உள்ளமே, எங்கள் இல்லத்தின் இடைஞ்சலை விலக்கும், எங்கள் இல்லத்தின் இடைஞ்சலை விலக்கும், எங்கள் உள்ளத்தின் கவலையை போக்கும், எங்கள் உள்ளத்தின் கவலையை போக்கும், எங்கள் நம்பிக்கையில் தளராது வாழ, எங்கள் நம்பிக்கையில் தளராது வாழ உறுதிப்படுத்தும், உறுதிப்படுத்தும், எங்கள் வாழ்க்கை போராட்டத்தில், எங்கள் வாழ்க்கை போராட்டத்தில் வீரமாய் வாழ வழிகாட்டும், வீரமாய் வாழ வழிகாட்டும். கனிவோடு எம் வேண்டுதலை கண்ணோக்கும், கனிவோடு எம் வேண்டுதலை கண்ணோக்கும், உம் மகன் இயேசுவின் வழியாய், உம் மகன் இயேசுவின் வழியாய் தந்தையிடம் பரிந்து பேசி, தந்தையிடம் பரிந்து பேசி, நாங்கள் எதிர்பார்க்கும் நன்மையை பெற்று தாரும். நாங்கள் எதிர்பார்க்கும் நன்மையை பெற்று தாரும். இதனால் உம் திருத்தல புகழ், உம் திருத்தல புகழ் பாரெங்கும் மணக்கட்டும். பாரெங்கும் மணக்கட்டும். அம்மா அடைக்கல தாயே, அம்மா அடைக்கல தாயே. ஆமேன். ஆமென். தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் தந்தையாக இறைவன் அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் தூய ஆவியாரின் நட்புறவும் இந்த விழாவை சிறப்பிக்கும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல விண்ணக தந்தையே, நீர் படைத்த அண்டங்கள் கோள்கள் யாவும் நீர் குறித்துள்ள எல்லைக்குள் வலம் வந்து உம்மை போற்றி புகழ்கின்றன. இன்று நாங்கள் அருள் நிறை அடைக்கல தாயின் வழியாக எங்கள் புகழஞ்சியை நன்றி உணர்வோடும் பெருமகிழ்ச்சியோடும் வாக்கு செலுத்துகிறோம்.
நாங்கள் விண்ணக திருப்பயணிகள் என்பதை இந்த திருப்பவனி எங்களுக்கு நினைவுபடுத்தி என்றும் உண்மை நோக்கிய வண்ணமாக நாங்கள் பயணம் செய்ய எங்களுக்கு உதவுவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உதவி உண்டு. என்னையும் மண்ணையும் படைத்தவரவரே, ஆண்டவர் நம்மோடு இருப்பாராக. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, அன்னையில் திருவுருவம் தாங்கிய இந்த தேரினை நிறைவாக ஆசீர்வதித்தருளும். இது பவனி வரும் இடமெங்கும் இறையாற்றல் உமது உண்மையின் ஒளி வீசுவதாக. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். அன்பு
உலகாளும் தாயே அருள் தாரும் அம்மா, உலகாளும் தாயே அருள் தாரும் அம்மா. உம்மை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா. முடமான மகனை நடமாட வைத்தாய், கடல் மீது தவித்த கப்பலை காத்தாய். முடமான மகனை நடமாட வைத்தாய், கடல் மீது தவித்த கப்பலை காத்தாய். பால் கொண்ட கலசம் பொங்கிடச் செய்தாய், பொருள் கொண்ட சீமான் உன் பாதம் சேர்த்தாய். பால் கொண்ட கலசம் பொங்கிடச் செய்தாய், பொருள் கொண்ட சீமான் உன் பாதம் சேர்த்தாய். பொருள் கொண்ட சீமான் உன் பாதம் சேர்த்தாய். உம்மை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா. கடல் நீரும் கூட உன் கோயில் காண அலையாக வந்தே உன் பாதம் சேரும். கடல் நீரும் கூட உன் கோயில் காண அலையாக வந்தே உன் பாதம் சேரும். உலகாளும் தாயே உனை பாடி வேளை நகர் தேடி வந்தேன் நலம் தாரும் அம்மா. உலகாளும் தாயே உனை பாடி வேளை நகர் தேடி வந்தேன் நலம் தாரும் அம்மா. நகர் தேடி வந்தேன் நலம் தாரும் அம்மா. உம்மை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா. மலடான மங்கை மடி மீது மகவை மகிழ்ந்தாடச் செய்த மகிமையின் தாயே. மலடான மங்கை மடி மீது மகவை மகிழ்ந்தாடச் செய்த மகிமையின் தாயே. குருடானோர் உன்னை கரம் கூப்பி நின்றால் அருளாகி அவர்க்கு ஒளி தாரும் தாயே. குருடானோர் உன்னை கரம் கூப்பி நின்றால் அருளாகி அவர்க்கு ஒளி தாரும் தாயே. உம்மை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா. உலக